ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய லாஸ்ட் சந்திர கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, இந்த சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் செய்யணும், எந்த விஷயங்களை மறந்தும் கூட செய்யக்கூடாது, இந்த மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சந்திர கிரகணம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சூரியன், சந்திரன், பூமி இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி இருக்கும் இல்லையா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியானது சந்திரன் மேலே, நிலா மேலே படாத வண்ணம் பூமி வந்து மறைச்சிட்டு நிற்கும். ஸோ பூமியுடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும். இந்த ஒரு நிகழ்வை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். 2025ஆம் ஆண்டுடைய லாஸ்ட் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 8:58க்கு தொடங்கி மறுநாள் அதாவது செப்டம்பர் 8 அதிகாலை 2:25க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு இந்த கிரகணமானது நீடிக்கும். இது ஒரு முழு சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அப்போது நிலவு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் கருப்பாகவும், இன்னொரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு நிறத்தில், ரத்த சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால இதை வந்து ரத்த நிலவு, பிளட் மூன், ரெட் பிளட் மூன் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இந்த சந்திர கிரகணம் தான் 2022க்கு பிறகு வரக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக கருதப்படுது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 5 மணி நேரங்கள் 27 நிமிடங்களுக்கு இந்த கிரகணமானது நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நேரம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 இரவு 11:41க்கு இந்த கிரகணமானது ரொம்ப பவர்ஃபுல்லாக பீக் ஸ்டேஜில் இருக்கும். அந்த டைமில் இந்த கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும். இந்திய மக்களால் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா, உணர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலையும் இந்த கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும். இன்னும் சென்னை மக்கள் கிழக்கு வானத்தை திரும்பி பார்த்தாலே அவங்க தெளிவாக இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கிரகணத்தோட பீக் ஸ்டேஜ், பவர்ஃபுல்லான ஸ்டேஜ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 இரவு 11:41க்கு. பொதுவாக சந்திர கிரகணம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வீரியமிக்கதாக இருக்கும். சந்திர கிரகணம் அந்த அளவுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியும், இந்திய மக்களால் உணர முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் சில விஷயங்கள், அதாவது சூரிய கிரகணத்துக்கு பின்பற்றக்கூடிய அந்த விஷயங்களை சந்திர கிரகணத்துக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். ஸோ என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வீட்டை விட்டு வெளியே போகிறது. அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு அலையக்கூடாது. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா நமக்கு நைட் டைமில் தான் வரும். 8:58 அப்படின்னா இரவு 9 மணி வாக்கில் தான் இந்த கிரகணம் வந்து நிகழப்போகுது. தூங்குற டைம் அப்படிங்கிறதுனால நம்ம வெளியே போக போகிறதில்ல. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து நைட் அவுட்டு, ஷாப்பிங் இந்த மாதிரிலாம் போவீங்க. அந்த மாதிரி போகாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா. சிலருக்கு வந்து அந்த டைமில் வந்து வாட்டர் பிரேக் ஆகிடும், டெலிவரி டைம் கொடுத்துருப்பாங்க, டெலிவரி பெயின் வந்து சடனாக வந்துடும், டாக்டர் பார்க்கணும், ஸ்கேன் எடுக்கணும். இந்த மாதிரி முக்கியமான சில விஷயங்களுக்காக நம்ம வெளியே போகிறதுல தப்பில்லை. இது தவிர்த்து தேவையில்லாத விஷயங்களுக்காக ஷாப்பிங்கு, அவுட்டிங்கு, பீச் போகிறது, பார்க் போகிறது இந்த மாதிரி வெளியே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து கிரகண நேரத்தில் பொதுவாகவே வந்து கதிர்வீச்சு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் தேவையில்லாமல் எக்ஸ்போஸ் ஆக வேண்டாம், வீட்டுக்குள்ளே சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம். நிறைய பேர் வீட்டில் வந்து வீட்டுக்கு வெளியில் டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு டாய்லெட், யூரின்லாம் ரொம்ப வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. அதே போல் தண்ணி கூட கொஞ்சம் கூட குடிக்க மாட்டாங்க. தண்ணி கொடுத்தா யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு இது பயந்துக்கிட்டு தண்ணி குடிக்காமல் பாத்ரூம் எல்லாம் போகாமல் இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணவே கூடாது. இன்னும் கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரொம்ப இதிலலாம் வந்து கவனமாக இருக்கணும். நம்ம வந்து அடிக்கடி வந்து தண்ணி குடிக்கணும். அதே போல் யூரின் மோஷன்லாம் ஹோல்டு பண்ணவே கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கர்ப்பிணிகளுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக பாதை தொற்று அப்படிங்கிற ஒரு நோய் வந்து வரும். இது வந்து நம்ம குழந்தையை வந்து டைரெக்டாக பாதிக்கும். ஸோ நமக்கு வந்து எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போ வந்து அவசியமாக தண்ணீர் குடிக்கணும். அதே போல் யூரின் மோஷன்லாம் வந்து நம்ம ஹோல்டு பண்ணக்கூடாது. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 மணி நேரங்களுக்கு நீடிக்கும். அப்படிங்கிறதுனால அவ்வளோ நேரம்லாம் யூரின் மோஷன்லாம் ஹோல்டு பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம். வீட்டுக்கு வெளியில் டாய்லெட், பாத்ரூம் கட்டி வச்சுருந்தாலும் நீங்கள் அவசியமான தேவைக்கு வெளியே போய் யூஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு இன்னுமே பயமாக இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு ஷாலோ ஒரு கிளாத்தோ வச்சு கவர் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. ஹோல்டு பண்ணுறது தப்பு. அதே போல் நிறைய பேருக்கு வந்து தண்ணீர் குடிக்கலாமா, சாப்பிடலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும். ரொம்ப ஹெவியான ஃபுட்டு, ஆயிலி ஐட்டம், அப்புறம் வெளியில் வாங்கக்கூடிய உணவுகள், எண்ணெயில் பொரிச்ச உணவு, இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. நார்மல் டேஸில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேயே நமக்கு சேராத உணவுன்னு சில விஷயங்கள் இருக்கும். சிலருக்கு பருப்பு சேராது, பால் வந்து செரிக்காது அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சிலருக்கு கத்திரிக்காய் ஒத்துக்காது. அதே போல் இறால், கனவா இதெல்லாம் சாப்பிடும்போது அரிப்பு ஏற்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே அலர்ஜியாக இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து அந்த டைமில் கண்டிப்பாக அவாய்ட்
பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கிரகண நேரத்தில் நான் வந்து சாப்பிட்டேன், அதனால் நான் நிறைய வாமிட் எடுத்துட்டேன், வயிறு வந்து உப்புலாகவே இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, கிரகண நேரத்தில் நமக்கு டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதனால தான் நம்ம லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும். இது தவிர நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. கண்டிப்பாக சாப்பிடணும். சாப்பிடும்போது லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடாது. எந்த உணவாக இருந்தாலும் வீட்டில் சமைச்சு தான் சாப்பிடணும். இட்லி, இடியாப்பம் இதுக்குள்ளே லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட 5.5 மணி நேரங்களுக்கு இந்த கிரகணம் நீடிக்கும். அந்த நேரம் ஃபுல்லாகவே நம்மளால் சாப்பிடாமலோ நமக்கு கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் எடுக்காமலோ இருக்க முடியாது. ஸோ தாராளமாக சாப்பிட்லாம். சாப்பிடக்கூடிய உணவு லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம கிரகணம் வந்து 8:58 9 மணி வாக்கில் தொடங்குது அப்படிங்கிறதுனால 8-8:30க்கெலாம் நம்மளோட டின்னர் கம்ப்ளீட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிடணும், பசிக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதுக்கான ஃப்ரூட்ஸோ அல்லது பாலோ இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது, ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டைமில் போய் கிச்சனில் நின்று நம்ம வேலை செய்ய வேண்டாம். நம்ம வந்து அந்த டைமில் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது கிரகண நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால தான் வந்து பழங்காலத்துலலாம் இப்போவுமே கிராமப்புறங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, உலக்கை, அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாம் நிறுத்தி வைப்பாங்க. இது வந்து கிரகணம் முடிகிற வரைக்குமே செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு நம்மளோட புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும் கிரகண நேரத்தில். ஸோ தெரியாதமாக நம்ம கை காலில் குத்திப்போம், கை கட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால தான் ஷார்ப்பான பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கூடாது. ஊசி கூட நம்ம அந்த டைமில் ஊசி நூல் கோக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மளை மீறி எந்த விஷயமும் நடக்காது. ஸோ நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். வேறு யாரும் குக் பண்ணுறதுக்கு இல்லை, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னா தாராளமாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து நீங்கள் அந்த டைமில் ஊசி நூல் தைக்கிறது, துணி நறுக்கிறது, கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம டிவி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. டிவி பார்க்குறதுனால எந்த இஷ்யூஸும் இல்லை, டிவி பார்க்கலாம். அது உங்களுக்கு தூங்குகிற நேரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தூங்குறதும் பெட்டர் தான். டிவி பார்க்குறதுனால எந்த பிரச்சனையும் வராது. டிவி அல்லது மிக்ஸி அப்புறம் வேறு ஏதாவது எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் வந்து நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். மொபைல், லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நமக்கே தெரியும் நம்ம ப்ரெக்னென்சியில் இருக்கோம், அதனால் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும்னு நம்ம வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க, டாக்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான கால்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் மொபைல் யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வந்து அதுவும் அன் டைமில் மொபைல் யூஸ் பண்ணுறது தப்பு. லேப்டாப் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. லேப்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஹீட் வந்து எமிட் ஆகும். இது நம்ம கர்ப்பிணிகளாக இருக்கும்போது மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பிரிஸ்காக இருந்தாலும் ஒரு 5-10 நிமிஷத்தில் நம்ம பயங்கரமாக டயர்டாக்கி விட்டுரும். அந்த ஹீட் எமிட் ஆகுதில்ல, அது வந்து நமக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் சரி நல்லதே கிடையாது. ஸோ நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டேபிளோ அல்லது குஷனோ வச்சு தான் யூஸ் பண்ணணும். மடியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. மொபைல் வந்து சார்ஜ் போட்டுகிட்டே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தூங்கலாமானே ஒரு சிஸ்டர் வந்து பயந்துகிட்டே கேட்டிருந்தாங்க. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் சிஸ்டர். தூங்கலாமா, தூங்கக்கூடாது, அசையக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. டாய்லெட் போகக்கூடாது, அதே போல் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது, நிறைய பேர் வந்து எச்சில் முழுங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக நான் சொன்ன மாதிரி சாப்பிட்லாம். சாப்பிடக்கூடிய உணவு வந்து லைட்டாக எடுக்கணும். தண்ணீர் வந்து நிறைய குடிக்கலாம். எந்த இஷ்யூஸும் இல்லை. டாய்லெட் போகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போயிட்டு யூரின் மோஷன்லாம் போயிட்டு வரலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா தான் பிரச்சனை. அதில் அவங்க கேட்ட விஷயமே வந்து, நான் தூங்கலாமா, கை கால்லாம் அசைக்காமல் படுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படின்லாம் கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக தூங்கலாம். நம்ம பொதுவாக வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது லெஃப்ட் சைடு தான் படுத்து தூங்குவோம் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. கிரகண நேரம் அப்படிங்கிறதுனால இல்லை, பொதுவாகவே நம்ம லெஃப்ட் சைடு தான் படுக்கணும். அதுக்காக நம்ம திரும்பியே படுக்கக்கூடாது அப்படின்னுலாம் கிடையாது. கை காலை ஒட்டி வச்சுட்டு அசைக்காமல் அப்படியே தான் படுத்துருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் மல்லாக்க படுக்கக்கூடாது, குப்புற படுக்கக்கூடாது. ஒன் சைடில் வந்து படுத்துக்கலாம். அதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் லெஃப்ட் சைடில் படுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பேபிக்கு அப்போ நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும், எல்லா நியூட்ரிஷனும் கரெக்டாக போகும், ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். அதனால தான் நம்ம லெஃப்ட் சைடில் படுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் சைடில் படுக்கவே கூடாது அப்படிலாம் கிடையாது. அப்பப்போ நீங்கள் வந்து சைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே ரோல் பண்ணி சைட் சேஞ்ச் பண்ணக்கூடாது, எழுந்து உட்காந்து சைட் சேஞ்ச் பண்ணணும். கை கால் அசைக்காமல் அப்படியே கட்டி போட்ட மாதிரி படுக்கணும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டுலாம் இருக்காதிங்க. நார்மலாக எப்போதும் தூங்குற போல் தூங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தூங்குறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கிரகண நேரத்தில் பொதுவாகவே நிறைய பயம், குழப்பம் இதெல்லாம் இருக்கும். நமக்கு ஏதாவது ஆகிடுமோ, குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ, குழந்தைக்கு வந்து வாய் பிளந்த நிலையில், மூக்கு அறுப்பட்ட நிலையில், காது மடிஞ்ச நிலையில், அப்புறம் தோல் அலர்ஜிகள் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்ருப்போம். கிரகணத்தினால அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு எந்த ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரூஃபுமே கிடையாது.
பட் இருந்தாலும் காலகாலமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இப்படிலாம் இருந்தால் நீ சேஃபாக இருப்ப அப்படின்னு சொல்கிறதுனால இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். தேவையில்லாமலாம் பயப்பட வேணாம். நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிஸ்டர் வந்து நான் கிரகணம் முடிஞ்சதும் எப்போவுமே குளிச்சிருவேன், பொதுவாக எங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம், இந்த டைமும் நான் அந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கிரகணம் முடிகிற நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 2:25. அந்த டைமில் போயிட்டு நம்ம யாரும் குளிச்சுட்ருக்க போகிறதில்ல, வீடை போட்டு டீப் க்ளீன்லாம் பண்ண போகிறதில்ல. அதுவும் கர்ப்பமாக இருக்கும்போது இந்த டைமில் அன்டைமில் குளிக்கிறது ரொம்ப தப்பு. அதே போல் வீடு க்ளீன் பண்ணுறேன், டீப் க்ளீன் பண்ணுறேன்னு அதை இழுக்கிறது இதை இழுக்கிறது, டஸ்ட்டில் நின்றுட்டு தேவையில்லாமல் அலர்ஜி வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. நார்மலாக உங்கள் ரொட்டீனில் எப்படி நீங்கள் எப்போதும் எந்த டைமில் குளிப்பீங்களோ அந்த டைமை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடு எப்போதும் நார்மலாக எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெவி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ண வேண்டாம், அது அவசியம் இல்லாதது. இதில் நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இதை தவிர்த்து நீங்கள் பயப்படணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு சிஸ்டர் ஒன்று கேட்டிருந்தாங்க, வயிறு மேலே அரிக்கும் ப்ரெக்னென்சியில் எனக்கு, அந்த டைமில் அதாவது கிரகண நேரத்தில் நான் சொரியலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நார்மலாக நீங்கள் எப்போதும் ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா வயிறு மேலே அரிக்கும் போது கையை போட்டு நகத்தை போட்டு அப்படியே சொரியக்கூடாது, லைட்டாக வருடி கொடுக்கணும். அது அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது. ஏன்னா வயிறு விரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை போட்டு நம்ம சொரிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அலர்ஜிலாம் வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வேப்பம் கொழுந்து இருக்குல்லையா, அதை கையில் வச்சுட்டு நல்லா அதில் எதுவும் பூச்சி இல்லாமல் பார்த்து கையில் வச்சுட்டு அது லைட்டாக வருடி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அரிப்பெல்லாம் அடங்கிடும். ரொம்ப உங்களுக்கு கண்டினியூஸாக அரிக்குது அப்படின்னா உங்களோட டாக்டர் கிட்ட கேட்டுட்டு, கைனகாலஜிஸ்ட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான மெடிசன் என்னவோ அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்களாம் மெடிக்கலில் சொல்லி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே சிஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் கவர் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கேட்ட டவுட்ஸும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.